மனைவியின் தலையுடன் காவல் நிலையத்திற்கு ஒரு நபர் வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம். நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி தலையுடன் போலீஸ் நிலையத்திற்கு கணவர் போய் சரணடைஞ்சிருக்காரு. இலங்கை வவுனியா புளியகுப்பம் பகுதியில் அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றும் ரஜி டோர்னலதா இவங்களுக்கு 32 வயதாகுது. இவங்கள தான் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆசிரியரின் கணவரை கொலை செய்திருக்காரு. இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு வந்த கணவர் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்பத்தில் தகராறு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனைவி மீது கணவனுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சந்தேகம் இருந்திருக்கு. இந்த சந்தேகத்தின் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த கொலை நடந்ததாகவும் தெரிகிறது. நைனாமடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை வெட்டியிருக்காரு. வெட்டிட்டு அந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையில வச்சு மோட்டார் சைக்கிள் மூலம் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கும் சென்றிருக்காரு. தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் உடனடியாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த நபரையும் இப்போ கைது பண்ணி விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. அனைவருக்கும் தனி மனித ஒழுக்கம்ன்றது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும். குற்றங்களுக்கான தண்டனைகள் உடனடியாக வழங்கினாலே பயமும் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.